ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன். எனக்கு பிரியமானவர்களே, போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உருவகப்படுத்துகிறார். அவர் மீட்பார். நம்மை விவாகம் பண்ணவே இந்த பூமிக்கு வந்தார். விடுதலை என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. ரட்சிப்பின் மோதிரத்தை நமக்கு அணிவித்த தேவன் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெறப்பட்ட மோதிரமாய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வைத்திருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் மணவாட்டியாய் அவரை எதிர்கொண்டு போக மணவாளனாய் நம்மை வந்து அவர் பரலோகத்துக்கு கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன். 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கலாம். தன் மாமியினிடத்தில் வந்த பொழுது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விசாரிக்கிறார். செய்தி என்ன என்று கேட்கிறார். என்ன செய்தி? இரவு முழுவதும் ஒரு விதவைதான், ஆனால் வாலிப பிள்ளையானவள், இளம் விதவையானவள் ஒரு அந்நிய மனுஷனோடு கூட வயலுக்கு போய் படுத்து உறங்கிவிட்டு வந்திருக்கிறாளை, என்னவா இருக்குமோ என்று நகோமி ஒருவேளை பதபதித்து கொண்டிருக்கக்கூடும். இந்த இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பதைக்கிறவர், நம்மோடு கூட வேண்டுதல் செய்கிறவர். நாம் எப்படி வேண்டுதல் செய்வது என்று அறியாது இருக்கிறபடியினால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் காத்து கிடக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, என்ன செய்வது, எங்கு போவது, யாரை பார்ப்பது, எதிலையும் வழி கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு முறுமுறுக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியில் நிரம்பி சங்கீதங்களை பாடி, ஞானப்பாட்டுகளை பாடி, கீர்த்தனைகளை பாடி, அந்நிய பாஷையில் நன்றாக வாயை திறந்து பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தி என்று விசாரிப்பார். கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நான் என் ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக கண்களை ஏறெடுக்க என்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி என்ன செய்தி என்று விசாரிக்க செய்வார். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ததை எல்லாவற்றையும் நாம் விவரிக்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே பாடுபடவே இந்த பூமிக்கு வந்தார். பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி மனுஷனைப் போல அந்த பூமியில் வந்து 30 வருடங்கள் காத்திருந்து கடைசி 3 வருடங்களை பரிசுத்த ஆவியினாலே ஊழியம் செய்து பாவிகளுக்காக, துரோகிகளுக்காக சிலுவையை தானே தூக்கி சென்று தொங்கி மரித்தது மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழுந்த தேவன். பாவம் விலகியது, சாபம் விலகியது, ரோகம் விலகியது, தண்டனை விலகியது, நியாய தீர்ப்பின், நியாயப்பிரமாணத்தின் கட்டளை எல்லாம் முறிக்கப்பட்டது. ஒரு புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. இந்த புதிய உடன்படிக்கை தான் விவாகம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்ததெல்லாம் விவரித்தார். 17ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ உன் மாமியார் அன்றைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை வெறுமையாய் அனுப்பிவிடுகிற தேவன் அல்ல. 6 படி வார்க்கோதுமையை கொடுத்தார். 18வது வசனத்திலே, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக அவர் நம்மை பொறுத்திருக்க பண்ணுகிறார். காத்திருப்பு மிகவும் மோசமான ஒரு காரியம்தான், ஆனால் காத்திருக்க பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியார் சொல்லித் தருகிற ஒரு காரியம், அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறவற்றை செய்து முடிக்கும் அளவும் இளைப்பாறுதல் அவருக்கு இல்லை, நமக்கோ இளைப்பாறுதல் தருகிறதையும். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார்.